அனைவருக்கும் வணக்கம். லாட்டிசஸ் அண்ட் பூலியன் அல்ஜிப்ராவோட இன்ட்ரோடக்ஷனோட செகண்ட் பார்ட் இது. ஹெஸ் டயக்ராம் பற்றி நம்ம முந்தின காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். லெட் ஏ ஈக்குவல் டு செட் 1 2 3 4. அப்போ ஏன்ற செட்டில் 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் த யூஷுவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இஸ் த யூஷுவல் ஆர்டர் ரிலேஷன். ஏன்னா நம்ம லாட்டிஸில் பார்க்கும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வந்து ஒரு ரிலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஆருக்கு பதிலாக யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம். அதை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆக்சுவல் மீனிங்கில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த கொஷினில் இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல்றது வந்து நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுற அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதுதான் நம்ம ரிலேஷனாக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. தென் the set A, the pair A less than or equal to is a poset. ஏன்னா போசெட்னாலே நமக்கு அங்கே ஒரு நான் எம்டி செட் இருக்கணும், அதுதான் ஏ. ஒரு பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் இருக்கணும், அதுதான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன்னா நம்ம என்னென்னு ஏற்கனவே பார்த்துட்டோம், விச் சாட்டிஸ்ஃபைஸ் த 3 ஆக்சியம், ரிஃப்ளெக்சிவ், ஆன்டிசிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் ஆக்சியம் நம்ம பார்த்தோம். ஓகே, கொடுத்துட்டாங்களா? ட்ரா த ஹெஸ் டயக்ராம் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு 4 எலிமெண்ட் இருக்கு இல்லையா, 1 2 3 4, 4 டாட்டட் லைனை 4 டாட்டாக வைக்க போகிறோம். ஒரு எலமெண்ட்டு ஒரு டாட்டை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுனா இதில் எது லெஸ் தெனாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, அப்படி தான் பார்க்கணும். முதல்ல 1 2 3 4 அந்த சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா 1 less than 2ன்னு தெரியும். இந்த 1க்கும் 2க்கும் பிட்வீனில் வேறு எந்த நம்பரும் லெஸ் தெனாக இல்லை. இந்த கொடுத்துருக்கிற 4 எலிமெண்ட்டில் 1க்கும் 2க்கும் பிட்வீனில் வேறு எந்த எலிமெண்ட்டும் சின்னதாக இல்லை. ஓகேவா? அதே போல் இப்போ நம்ம 1 less than 3ன்னு சொல்லலாம். ஆனால் 1க்கும் 3க்கு பிட்வீனில் 2 இருக்குது. அப்போ 1க்கு இமிடியேட்டாக அடுத்த நம்பராக நம்ம 3 எழுதக்கூடாது. சக்சீடிங் 1, இமிடியேட் சக்சீடுன்னு சொல்கிறது வந்து 2 தான். ஓகே, அப்போ இந்த ஹேஸ் டயக்ராம் போடும்போது நான் ஃபஸ்ட்டு 1 எழுதுகிறேன், ஒரு பாயிண்ட் வச்சு 1. ஓகே, அடுத்து நமக்கு இப்போது 1ம் லெஸ் தென் 2 தான், 1 less than 3ன்னு சொல்லலாம், 1 less than 4 சொல்லலாம். பட் இது ரெண்டு தான் நான் டைரெக்டாக எழுத முடியாது. ஏன் எழுத முடியாதுன்னா 1க்கும் 3க்கும் லெஸ் தேன் சொல்கிறதுக்கு இன் பிட்வீனில் 2 இருக்குது. ஓகே, அதே போல் 1க்கும் 4க்கும் பிட்வீனில் 2 and 3 இருக்குது. இந்த கொடுத்துருக்கிற எலிமெண்ட் மட்டும் தான் பார்க்குறோம், மற்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ இது நம்ம டேரெக்டாக இப்போ 1ம் 3யும் போட்டு இது 1 3ன்னு போட்டு லைனை நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ 1 2 நம்ம எழுதலாம்னா 1 less than 2 நம்ம எழுதும்போது இன் பிட்வீனில் வேறு எந்த எலிமெண்ட்டும் ஏன்ற செட்டில் இருந்து இல்லை. ஸோ அதனால் நான் 1 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், 2 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னா சின்னதுலேருந்து பெருசு இப்படி தான் போகணும், சக்சீட்ஸ் தான் போகணும். கீழே இருக்கிறது இங்கே ஒரு ஃபஸ்ட் எலிமெண்ட் எழுதுறோன்னா சக்சீடு அதுக்கு அடுத்தது அப்படி தான் நம்ம எழுதிட்டு போகணும். ஓகே, அப்போ இன்பிட்வீனில் நான் ஒரு லைன் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ 2 இஸ் லெஸ் தென் வாட் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 2 less than 3யும் சொல்லலாம், 2 less than 4ன்னு சொல்லலாம். 2 less than 3னாலும் ட்ரூ தான், 2 less than 4 ரெண்டுமே ட்ரூ தான். ஆனால் இதில் நம்ம எது எழுதணும், எதுக்கு பிட்வீனில் நம்ம லைன் போடணும்னு நம்ம பார்க்கணும். இப்போ 2 less than 4 சொல்கிறோன்னா இன் பிட்வீனில் 3ன்ற ஒரு எலிமெண்ட் இருக்குது. அப்போ அதை நான் இது நான் எடுத்தோடனே போட முடியாது. அப்போ 2 less than 3 தான் நான் போடணும். ஓகே, ஸோ அப்போது இந்த 2க்கு அடுத்ததான் நான் இமிடியேட் சக்சீட் தான் நான் எழுதணும். ஸோ 3 எழுதியிருக்கேன். இப்போ இது எழுதும்போது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 1 வந்து 2 விட சின்னது, 3 விட சின்னது, 2க்கும் ட்ரூவாக இருக்குது. அப்போ கீழே இருக்கிறது இது கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4. இதுதான் ஹேஸ் டயக்ராம். ஓகே, ஸோ அப்போ நாம் இங்கே எழுதும்போது இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருந்து ஆக்சுவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இதை நம்ம மீன் பண்ணுறோம். இப்போ 1 2 3 4, 1 2 3 4, 1க்கும் 2க்கும் பிட்வீனில் ஒரு லைன், 2க்கும் 3க்கும் பிட்வீனில் ஒரு லைன், 3க்கும் 4க்கும் பிட்வீனில் ஒரு லைன். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ 2 less than 4 தானே, அப்போ 2லேருந்து 4 கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வேணும் வரையணும் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வரைய தேவையில்லை. ஹேஸ் டயக்ராம்னா இமிடியேட் சக்சீடர் மட்டும் தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஏன்னா நமக்கு டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, A less than or equal to B and B less than or equal to C implies A less than or equal to C. இது ட்ரூ. இப்போ நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா 1 less than 3 and 1 less than 2 அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு இப்படி நான் சொல்லியிருக்கணும். ஓகே, இது வேண்டாம். 1 less than 2 and 2 less than 3ன்னு சொல்லும்பொழுது 1 less than 3ன்றது ஆப்வியஸ். அப்போ 1க்கும் 3க்கும் பிட்வீனில் நம்ம லைன் வரையணும்னு அவசியம் கிடையாது பை டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுதான் ஹேஸ் டயக்ராம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா ஹேஸ் டயக்ராம் வரைகிறதுக்கு? ஏன்னா இது இருந்தால் தான் நம்ம அடுத்தது லாட்டிசஸ் டாபிக் போக முடியும். ஓகே, இப்போ லெட் ஏ ஈக்குவல் டு 2 3 6 12 24 36, 1 2 3 4 5 6 எலிமெண்ட் இருக்குது. ஓகே, இங்கே ரிலேஷன் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ன்றது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மீனிங் கிடையாது, ரிலேஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். A less than or equal to B எப்போ இந்த மாதிரி எழுதுவோம் அப்படின்னா, இஃப் A divides B,
ஏ வந்து பியோட டிவைசராக இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஓகே, அந்த மாதிரி இருந்தால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான ஹேஸ் டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ ஹேஸ் டயக்ராம் சொல்லும்போது ஏக்கும் இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள், ஆக்சுவலாக இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா என்ன அர்த்தம், உங்களுக்கு டிவிசிபிலிட்டி சிம்பிள். இதுவே சேம் திங், இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டிஃபைன் பண்ணாமல் உங்களுக்கு இந்த கொஸ்டினே இப்படி கூட கொடுத்துருக்கலாம், இப்படி கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த டெஃபினேஷன் கொடுக்காம இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த விச் மீன்ஸ் டிவிசிபிள் டிவைசர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, ரைட். இப்போ நாம் என்ன சொல்லியிருக்கோம், இப்போது இதில் இருக்கிற எலமெண்ட்டில் முதல்ல சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் தான் இருக்குது. ஏன்னா நம்ம இம்மிடியேட் சக்சீடர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே. இப்போ 2 வந்து இஸ் எ டிவைசர் ஆஃப் 3யான்னு பார்க்கணும். 2 வந்து டஸ் நாட் டிவைட் 3. அப்போது 2க்கும் 3க்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம லைன் வரைய முடியாது. ஓகேவா, அப்போ இந்த 2வும் 3 வந்து பேரலாக எழுதலாம், ஹரிசாண்டல் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். லைன் ஹரிசாண்டலில் ஒரே சேம் லெவலில் அந்த பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். இது 2 3, பட் 2க்கும் 3க்கும் பிட்வீனில் நம்ம லைன் வரையக்கூடாது, ஏன்னா இதுக்கு நடுவில் ரிலேஷன் கிடையாது. வாட் இஸ் த ரிலேஷன்? A divides B-ஆ இருக்கணும். இங்கே 2 does not divide 3. ஸோ 2வையும் 3 கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம லைன் ட்ரா பண்ண முடியாது. ஓகே, முடிச்சிட்டோமா? அடுத்து 6. இப்போ 6 வரைகிறோம் அப்படின்னா 6 எங்கே பிளாட் பண்ணணும், எங்கே எழுதணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 6 வந்து 6ஓட டிவைசஸில் எதுன்னு பாருங்கள். 2வும் அதை டிவைட் பண்ணும், 3யும் அதை டிவைட் பண்ணும். அப்போ 2 3 ரெண்டுத்துக்கும் இமிடியேட் சக்சீடராக நம்ம அந்த பாயிண்ட்டை வைக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ நான் இங்கே 6ன்னு எழுதுறேன்னா இந்த 6ஓட டிவைசஸ் 2வும் இருக்குது, 3 இருக்குது. அப்போ 2க்கும் 6க்கும் நடுவில் ரிலேஷன் இருக்குது, விச் மீன்ஸ் 2 divides 6. ஓகேவா, அதே போல் 3 ஆல்சோ டிவைட் 6, அதனால் 3க்கும் 6க்கும் நடுவில் லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா, ஸோ 2 3 6 வரைஞ்சாச்சு. அடுத்தது 12 இருக்குது. இப்போ 12 எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ மேலே தான் போயிட்டுருக்கணும் நமக்கு. அடுத்தது எழுதும்போது மேலேயோ இல்லை பேரலாக இருக்கலாம், கீழே வராது. ஓகேவா, இப்போ 6க்கு அப்புறம் நமக்கு 12 இருக்குது. இப்போ 12ஓட டிவைசஸ் பாருங்கள். நீங்கள் 1 கூட டிவைசர்னு சொல்லலாம், கரெக்டாக. ஆனால் இந்த செட்டில் 1 இல்லை, அதனால நம்ம இந்த ஹேஸ் டயக்ராமில் 1 பிளாட் பண்ணலை. ஓகேவா, இப்போ 12ஓட டிவைசர் என்னென்னு பாருங்கள். கீழே இருந்து பாருங்கள். 2 divides 12, அதே போல் 3யும் divides 12, 6ம் divides 12. ஓகே, நம்ம ஏற்கனவே இங்கே 2 3 6 எழுதிட்டோம். நான் டேரெக்டாக இப்போ என்ன பண்ணுறேன், 12க்கு மட்டும் எழுதுனா போதும், கனெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அகைன் ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, ஏன்னா 2 divides 6 and 6 divides 12னா 2 divides 12ன்றது டேரெக்டாக வந்துடும் நமக்கு. ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் தனியாக ஒரு லைன் வரையணும் அவசியம் கிடையாது. இப்போ 12 இங்கே போட்ட பிறகு செக் பண்ணி பாருங்கள். 2வும் 12ஓட டிவைசர் தான், 3யும் 12ஓட டிவைசர் தான், 6ம் 12ஓட டிவைசஸ் தான், கரெக்ட். ஓகேவா, அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள். 24 இருக்குது. இப்போ 24ஓட டிவைசர் பார்த்தீங்கன்னா 2 வரும், 3 வரும், 6 வரும், 12ம் வரும், கரெக்டாக. இப்போ 8ம் வரும்னு நீங்கள் சொல்வீங்க, ஆனால் 8ன்ற எலமெண்ட் இந்த செட்டில் இல்லை. இந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்டை தான் நம்ம எடுத்து பிளாட் பண்ண போகிறோம். அப்போது 2 3 6 12 இது எல்லாமே 24க்கான டிவைசஸ், இமிடியேட் சக்சீடர். ஏன்னா 12க்கும் 24க்கு நடுவில் வேறு எதுவுமே இங்கே டிவைசர், நம்ம ஆக்சுவலாக டிவைசர்னு பார்க்கும்போது 8 வரும், பட் கொடுத்துருக்கிற செட்டில் 8 இல்லை, அதனால் நம்ம அதை அங்கே வரைய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 24 ட்ரா பண்ணிவிட்டேன். அப்போ 12க்கும் 24க்கும் நான் ரிலேஷன் போடுறேன் அப்படின்னா மீதி எல்லாமே ஆப்வியஸாக வந்துடும் உங்களுக்கு, ஏன்னா அது கீழே தான் இருக்குது பாருங்கள். ஓகேவா, அடுத்து 36 இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற செட்டில் 36ஓட டிவைசஸ் இதெல்லாம் பார்க்கணும். 2 டிவைட் ஆகுமா, 2 டிவைசராக இருக்குமா, 3யும் டிவைசராக இருக்குமா, 6ம் டிவைசராக இருக்குமா, 12ம் டிவைசராக இருக்கும், ஆனால் 24 டிவைசராக இருக்காது. ஓகே, அப்போது நான் என்ன பண்ணுறேன், நான் எங்கேயோ எங்கே வேணால் பண்ணிக்கிறேன், இங்கே பண்ணிக்கிறேன். 36 இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், 36ஓட ஒன் ஆஃப் த டிவைசர் 12, 36ஓட இன்னொரு டிவைசர் 6, 36ஓட இன்னொரு டிவைசர் 3, 36ஓட இன்னொரு டிவைசர் 2, 24 மட்டும் வராது. இதுதான் ஹேஸ் டயக்ராம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ தான் சிலபஸில் இருக்க டாப்பிக்குள்ளேயே நம்ம வந்திருக்கோம். லாட்டிசஸ். இப்போ லாட்டிசஸ்னால் என்னென்னு பாருங்கள். டெஃபினிஷன், எ பார்ஷியலி ஆர்டர்டு செட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ஷியலி ஆர்டர்ட் செட்டுன்னு சொன்னோன்னாலே அங்கே ஒரு நான் எம்டி செட் இருக்கணும், ஒரு பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் இருக்கணும். அந்த நான் எம்டி செட்டு தான் எல், அந்த ரிலேஷன் தான் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இது ஆறுன்ற அந்த ரிலேஷனுக்கு பதிலாக இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். இது ஆக்சுவல் ஒரிஜினல் மீனிங்காக எல்லா சம்லையும் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றதை மைண்டில் வச்சுக்கணும். இந்த பேரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பார்ஷியல் ஆர்டர்ட் செட். அப்போ பார்ஷியல் ஆர்டர் இது ரிலேஷன் இருக்குது அப்படின்னா இந்த 3 ஆக்சியமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். என்னென்ன ஆக்சியம் சொல்லுங்கள், டிரான்சிட்டிவிட்டி, ஆன்டிசிமெட்ரிக், முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரிஃப்ளெக்சிவ். இது 3 ஆக்சியமும் இந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணது. இன் விச்
எவ்ரி பேர் ஆஃப் எலமெண்ட் ஹேஸ் ஏ லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இப்போ எல்ன்ற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ எந்த 2 எலமெண்ட் எடுத்தாலும் எல்லா எலமெண்ட்டுக்கும் லீஸ்ட் அப்பர் பவுண்டும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் இருந்துச்சுன்னா இந்த பார்ஷியலி ஆர்டர்ட் செட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லேட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனி ஒன் ஆஃப் த எலமெண்ட், எனி பேர், ஏதோ 2 எலமெண்ட்டுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இந்த செட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா அது ஃபெயில்ஸ் டு சாட்டிஸ்ஃபை த ஆக்சியம். அப்போ இட்ஸ் நாட் லேட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, ரைட். இப்போ இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் நம்ம ரியலில் படிச்சிருப்போம் இல்லையா? லீஸ்ட் அப்பர் பவுண்டுக்கு இன்னொரு பேர் வந்து சுப்ரீமம். இப்போது இங்கே நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். இதை பின்னாடி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இந்த நோட்டேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ சப்செட்டு ஏபி சப்செட் ஆஃப் எல், அதாவது எல்லோட சப்செட் 2 எலமெண்ட் மாதிரி இருக்கிற ஏபின்ற 2 எலமெண்ட் மட்டும் எடுத்திருக்கோம். மினிமம் 2 எலமெண்ட்டாவது இருக்கணும் நமக்கு. ஓகேவா? இட்ஸ் டினோட்டட் பை லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இங்கே யூனியன் இருக்கு இல்லையா? யூனியன்லேருந்து இந்த ஆக்சுவலாக இது என்னென்னா இது ஜாயின்னு அர்த்தம். ஏ ஜாயின் பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏபின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் ஏ ஜாயின் பி. ஓகே, ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏபி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ஜாயின் பின்னு எழுதலாம், ஆர் ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம், ஆர் இந்த அடிஷன் மாடல் இப்படி ரவுண்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. இல்லைன்னா ஏ யூனியன் பி. இந்த நோட்டேஷனுக்கு என்னென்னு பேர் ஜாயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லீஸ்ட் அப்பர் பவுண்டு. இதுவே கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் ஏபி. இது எப்படி லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா இந்த யூனியன்லேருந்து ஜாயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதனோட ஆப்போசிட் இன்டர்செக்ஷன் இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் ஏபி எப்படி எழுதலாம்னா ஏ மீட் பின்னு சொல்லுவோம். இந்த நோட்டேஷன் நம்ம என்ன சொல்லுவோம், மீட். இந்த ஆப்ரேஷன் நம்ம மீட்னு சொல்லுவோம். இந்த 2 ஆப்ரேஷன் இருக்குது உங்களுக்கு. இது ஜாயின் ஆப்ரேஷன், இது மீட் ஆப்ரேஷன். ஓகே, ஆர் இங்கே வந்து இந்த ஆஸ்டிஸ் சிம்பிள் ப்ராடக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா கோடிங்கில், அது யூஸ் பண்ணுவோம். இல்லை டாட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இன்டர்செக்ஷனும் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதை ரீட் பண்ணும்போது ஏ ஜாயின் பி அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம். இதை ரீட் பண்ணும்போது ஏ மீட் பின்னு ரீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே. ஸோ ஒரு பார்ஷியலி ஆர்டர்ட் செட் இருக்குது. இதில் எவ்ரி பேர் ஆஃப் எலமெண்ட் ஆஸ் த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டாக இருந்தால் அந்த செட்டை தான் நம்ம லாட்டிசஸ் சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ எப்போல்லாம் உங்களுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்டோ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டோ ஆஃப் எனி சப்செட் உங்களுக்கு சப்செட் ஆஃப் எ போசெட் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதோ அது கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்க முடியும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ரியல் அனாலிசிஸ்லேயே படிச்சிருக்கீங்க. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்டாக இருந்தால் அது யூனிக் தான். கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு யூனிக் தான். நிறைய அப்பர் பவுண்டு இருக்கலாம், ஆனால் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஷுட் பி ஒன்லி ஒன். அதே போல் நிறைய லோயர் பவுண்ட் இருக்கலாம், ஆனால் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஷுட் பி ஒன்லி ஒன். அதுதான் யூனிக்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அதே போல் இதை நம்ம என்ன சொல்கிறோம், இது மீட், இது ஜாயின் ஆர் பைனரி ஆப்ரேஷன்ஸ் ஆன் லாட்டிஸ். மினிமம் 2 எலமெண்ட் வேணும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இது பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்க்கலாமா, இல்லை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.